கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி பாத்தீங்கன்னா நலங்களா முடிச்சுட்டு கிளம்பிட்டு நம்மளோட ரேவதிக்கு இன்னொரு பூஜை நடந்துட்டு இருக்கு. அதாவது கூரை போட வச்சு பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கல்யாணத்துக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மயில் வாகனம் ராஜராஜனும் வழக்கம் போல பேசிட்டு இருக்காங்க. மாமா என்ன மாமா இது, அத்தை கூரை போடவெல்லாம் வச்சு இவ்வளவு சாமி பக்தி ஆயிட்டாங்க. காசிக்கு போயிட்டு வந்த ராஜசேதுபதி தாத்தா விட இவங்க பெரிய ரொம்ப பக்தி ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மனருங்க மாப்பிள்ள அந்த ராட்சசி காதுல விழப்போகுது அப்படின்ற மாதிரி ராஜராஜன் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாச்சு இந்த ஃபர்ஸ்ட் ரியலா என்ன நடக்குது கடைசியில பாத்தீங்கன்னா நம்மளோட மருது காமிக்கிறாங்க. ஸோ எதனால அப்படின்றத ரிவ்யூல சொல்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை நடந்துட்டு இருக்கு வழக்கம் போல. அப்புறம் ரோகிணி சொல்றாங்க. ரோகிணிக்கு சரிம்மா உங்க அம்மா காதுல விழப்போது அந்த ராட்சசி பார்த்தான்னா நம்மள விடமாட்டா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட மருதுவை தான் காமிக்கிறாங்க. போலீஸ் டீம் என்ன பண்றாங்க, மருதுவை ஒரு லேடி இன்ஸ்பெக்டரை வச்சு பேசி பின்னாடி பின்தொடர்ந்து பாத்தீங்கன்னா மருதுவை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது கூட கார்த்தியை ஒத்துழைக்காது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கான வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது கையும் காலமா ரவுண்ட் அப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் டீமோட ஒரு லேடி இன்ஸ்பெக்டரோட போயிட்டு லேடி இன்ஸ்பெக்டரா அப்படின்றது இன்னும் விளக்கமா காமிக்கல. ஸோ அந்த டீமோட போயிட்டு மருது அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் நம்மளோட இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி கார்த்திகிட்டே ஹெல்ப் கேட்கறாரு. இந்த மாதிரி நான் அந்த அக்யூஸ்ட் பிடிக்க போறோம் சார், அதுக்கான ஒரு சில தடயங்கள் கிடைச்சிருக்குது ஒரு குடோன்ல, நீங்க கிளம்பி வாங்க சார் அப்படின்ற மாதிரி கார்த்திக் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கே சார், இப்ப வந்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் சார், நீங்களும் இதுல சம்மந்தப்பட்டிருக்க கூட நிறைய வாட்டி நீங்க வார்ன் பண்ணி பார்த்திருக்கீங்க. திருப்பி நீங்க தயவு செய்து எங்களுக்காக கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே சார் நான் வரேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்காரு. இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா மருது பிடிக்கிறதுக்காக ஒரு டீமை ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாச்சும் கால் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அவரை பிடிக்கிறதுக்காக நெட்வொர்க்கில் இருக்க அந்த ரெட்டுன்றவரை பிடிக்கிறதுக்காக மருது அப்படின்றவ பிடிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இது இப்போ நெக்ஸ்ட் பிளானை ரவுண்ட் அப் பண்றாரு. அதாச்சும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. அதனால நம்ம சாமுண்டீஸ்வரி குடும்பம் தான் எப்படியாச்சும் நம்ம பேரை கடத்தணும்னு சொல்லிட்டு ரோகிணியும் ரேவதியும் இந்த நேரத்தில் கடத்தி விட்டுறாரு. இப்போதைக்கு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த அப்டேட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்மளோட மருதுவை பிடிக்க போறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காம நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.